வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பிடி கொல்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி குலோப் ஜாமுன். பச்சரிசி மாவு 300 கிராம், வெல்லம் 250 கிராம், வேக வச்ச பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 3லேருந்து 4 பத்தை, பாதாம் பருப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள். இந்த பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துலாம். பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியை தண்ணியில் ஊற வைக்கிறோம். 6 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு ஒரு துணியை போட்டு காய வைக்கிறோம். காய வைக்கிற பக்கம் என்னன்னா ஒரு 90% அளவுக்கு காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அரிசி கையில் எடுத்திங்கன்னா நொய் அரிசி மாதிரி உடையணும். இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு இதை அப்படியே அரைக்க போகிறோம். அரைக்கும் போது ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும், குறைன்னு அரைக்கக்கூடாது. கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபைன் பவுடராக இருக்கணும். கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தவறு இல்லை. ஆனால் இனிப்பு கொழுக்கட்டைக்கு நல்லா ஃபைன் பவுடராக ரெடியாக இருக்கணும். அதுக்கு பிறகு ஜலடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்திங்கன்னா ஃபைன் பவுடராக கிடச்சிரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவை 2 நிமிஷம் லைட்டாக வறுக்க போகிறோம். எதுக்காக வறுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் கூட ஒட்ட ஆரம்பிக்கும் ஸ்டீம் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால உதிரியாக வர்றதுக்காக இந்த மாதிரி வறுக்கிறோம். அதாவது கோலமாவு கையில் எடுத்திங்கன்னா உதிரியாக வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பக்குவத்தில் 2 நிமிஷத்தில் வறுத்துருக்கணும். மீடியமான ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கிறோம். எதுக்காக கரைக்கிறோன்னா இதில் தேங்காய், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிங்க. அதே டைமில் வெல்லம் குவாலிட்டி நல்லா இல்லைன்னா வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியாக இருந்தால் டேரெக்டாக போயிடலாம். நான் யூஸ் பண்ணுறது நல்ல குவாலிட்டி. அதே டைமில் 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். இதுக்கு பிறகு திருவி வச்சிருக்க தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்ட பிறகு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்கு பிறகு தான் வேக வச்சு பாசி பருப்பு போட்டிருக்கோம். அதே டைமில் கொஞ்சம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை போடலாம். அப்படி இல்லைனா காஞ்சி திராட்சை நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறோம். மாவு போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் எடுத்த உடனே இந்த வெள்ளத்திலேயே உப்பும் ஏலக்காய் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவு இதில் போட ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணால் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், மிக்ஸ் ஆகாது ப்ராப்பராக. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நெய் போடுறோம். இந்த நெய் எதுக்காகனா ஒன்று வாசனை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அதனால தான் கையில் எடுத்து காமிக்கிறேன். சும்மா ரவுண்டாக பிடிச்சி பாருங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படி இல்லைனா கொழுக்கட்டை மாதிரி கையில் பிடிச்சி பாருங்கள். கரெக்டாக ஒட்டாமல் இருந்தால் அது கரெக்டான பக்குவம். அதனால தான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ ரெடியான கொழுக்கட்டையை ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறின பிறகு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. அதனால தான் இன்னொரு பவுலில் மாற்றி சின்ன சின்ன பீசஸாக பிடி கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம்.
உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் பிடிக்கலாம். ரவுண்டாக வேணால் பிடிக்கலாம், இல்லை பிடிக்கொள்கிற மாதிரி பிடிக்கலாம். அப்படி இல்லை எங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து மோல்டு இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த மோல்டில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான், வேறு எதுவுமே இல்லை. பிடிக்கொள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் போவாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்டீமர் வச்சுருக்கேன். அதாவது இட்லி சட்டி இருக்குல்ல, இந்த இட்லி சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு வாழை இலை போட்டிருக்கோம். இலை போட்ட பிறகு 1 by 1 அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா பிடிக்கொள்கிட்ட ரெடி. இப்போ ஒரு மூடி போட்டு ஸ்டீம் ஆகட்டும். அதே டைமில் ஓவர் ஸ்டீம் பண்ணக்கூடாது, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த ஆவியோடு ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட பிடிக்கொள்கிட்ட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது தொடர்ந்து எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் தேவையான பொருட்கள்: பிளெயின் கோவா 1/2 கிலோ, மைதா 200 கிராம், சர்க்கரை 1 கிலோ, பேக்கிங் சோடா 1 கிராம், தண்ணி 850 ml, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், பிஸ்தா கார்னிஷ்க்கு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜாமுன் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த சுகர் சிரப்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த சுகர் சிரப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் கடாயில் சக்கரை 1 கிலோ போட்டிருக்கேன். இந்த சக்கரை போட்ட பிறகு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு ஆன் பண்ணோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, சம்டைம் உங்கள் கடாய் வந்து சூடாக இருக்கும். அந்த டைமில் சக்கரை போட்டிங்கன்னா மெல்ட் ஆகும், கேரமல் ஆகும். அந்த மாதிரி வந்தால் கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுப்பை ஆன் பண்ணாமல் சக்கரையும் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் அந்த மெஷர்மெண்ட் கிளாஸ் ஒன்று பார்த்தீங்களா, இந்த 1 கிலோ சர்க்கரைக்கு கரெக்டாக 750 ml தண்ணி ஊற்றிருக்கேன். டோட்டலாக 850 ml வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 750 ml யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 2 பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக பால் ஊற்றுறோம். எதுக்காக இந்த பால் யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, அந்த சர்க்கரையில் அழுக்கு இருந்தால் அந்த அழுக்கை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு கொதி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வெள்ளையாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வர டைமில் அந்த அழுக்கை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் பச்சை தண்ணி நீங்கள் ஊற்றினா டெம்பரேச்சர் டவுன் ஆகும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு சர்க்கரையில் அழுக்கு இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தான் திருப்பி நல்லா கொதிக்க விடும். கொதிக்க விட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த சுகர் சிரப்பு நல்லா க்ளீனாக ரெடி ஆகிடும். எப்போவுமே ஜாமுன் நீங்கள் பண்ணும்போது வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், இந்த சக்கரை தண்ணி ரெடி பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஜாமுன் ஃப்ரை பண்ண போகணும். இந்த சுகர் சிரப்போட பக்குவம் எப்படி கேட்டிங்கன்னா, அந்த கம்பி பதம் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதாவது கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். அதே டைமில் கரண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்டர் இருக்கணும். கெட்டியாக இருந்தால் சுகர் சிரப்பு இறங்காது அந்த ஜாமனில். இதுவே தண்ணியாக இருந்தால் அந்த ஃப்ரை பண்ணி போடும்போது அந்த ஜாமன் மேலே இருக்க ஸ்கின், அதாவது அந்த ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் திக்காக இருக்கக்கூடாது. கரெக்டான டெக்ஸ்டரில் சுகர் சிரப் நீங்கள் ரெடி பண்ணினா ஜாமுன் சூப்பராக வரும். இதுக்கு பிறகு ஜாமுன் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த பிளெயின் கோவா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெடிமேட் மிக்ஸ் வச்சு பண்ணுறது பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த பிளெயின் கோவா வச்சு பண்ணும்போது ப்ராப்பரான டெக்ஸ்டர். நீங்கள் ஒரு ஸ்வீட் கடைக்கு போனோம் இந்த மெத்தட் தான் பண்ணுவாங்க. இதே ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் இந்த பிளெயின் கோவா வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால் இப்போ இந்த பவுலில் பிளெயின் கோவா போட்டிருக்கேன். அதே டைமில் மைதா போட்டிருக்கோம். இந்த மைதா பிளெயின் கோவா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தனித்தனியாக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். இந்த பிளெயின் கோவா எங்கே கிடைக்கும் கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்வீட் கடையில் போய் கேளுங்க. கண்டிப்பாக அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோமா, இந்த இடத்துல குக்கிங் சோடா போட்டிருக்கேன். இந்த குக்கிங் சோடா எக்ஸாக்டாக 1 கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த வெயிட் மிஷினை வச்சு நான் செக் பண்ணி போடுறேன்னா, இந்த குக்கிங் சோடா அதிகமாக இருந்தாலும், அதாவது 1 கிராம் பதில் 2 கிராம் 3 கிராம் அப்படி போட்டாலும் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வராது.
இதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், வாசனைக்காக ஏலக்காய் பவுடர். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பேக்கிங் சோடா, ஏலக்காய் பவுடர், நெய் இந்த 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பிளெயின் கோவா மைதா இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணுறோம். நான் ஏற்கனவே 850 ml தண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 750 ml சுகர் சிரப்புக்கு, மீதி 100 ml இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கோவா மைதாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக 100 ml போட்டிருக்கோம். சில பிளெயின் கோவா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் ஒரு 25லேருந்து 50 ml எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் தண்ணி. சரிங்களா? இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிடணும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வரும். அதே டைமில் கையில் ஒட்டாமல் கரெக்டாக வரணும். இதுக்கு பிறகு இந்த குலோப் ஜாமை ரவுண்டாக எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவு எடுத்துக்கங்க. எடுத்த பிறகு கையில், அதாவது உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி மெதுவாக ரிலீஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது நல்லா ரவுண்டாக வரும். இதுவே ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் ரவுண்டாக விட்டினீங்கன்னா உடஞ்ச மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன வேணால் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது வெடி புட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் வாட்டி எப்படி ப்ரெஸ் பண்ணி நான் பண்ணோம் அதே மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது இந்த டோவை நல்லா ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு எண்ணெய் கடாய் இருக்குது. அந்த எண்ணெய் தொட்டினா லைட்டாக சூடாக்கணும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் மைதா போடுறோம். எதுக்காக இந்த மைதாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இதே இரும்பு கடாய்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எண்ணெய் கடாயில் போடுங்க. போட்ட உடனே அந்த பபுள்ஸ் வந்து ஸ்லோவாக சின்னதாக வரும். நீங்கள் போட்ட உடனே அந்த பபுள்ஸ் பெருசாக இருந்ததுன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும். அப்போ அந்த குலோப் ஜாம் வெந்து வராது. அதனால் ஒரு பீஸ் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படி லைட்டாக பபுள்ஸ் வருதா, அதுக்கு பிறகு 1 by 1 போட்டு அந்த எண்ணெயை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணும். அப்படி பண்ணும்போது என்ன கேட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, கீழே கடாயிலும் ஒட்ட ஆரம்பிக்காது. அதே டைமில் அந்த எண்ணெயை மேலே கரண்டி வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அந்த ஆயிலோட. இதெல்லாம் சின்ன விஷயம், டிப்ஸு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ரவுண்டாக போட்டிருக்க டப்ளிங்ஸை ஆயிலில் போட்ட உடனே கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணால் உடையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸ்லோ ஃப்ளேமில் இந்த ஜாமுனை நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்களா விரிச்சல் விட்ட மாதிரி இருக்கா அந்த ஜாமன். இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டாக உருட்டினீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் ப்ரெஸ் பண்ணாமல் அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெடிப்படும். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி மெதுவாக ரிலீஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக சூப்பராக ஜாமன் ரெடி. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை இதில் போட்டிருக்கோம். நீங்கள் சுகர் சிரப்பு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி போகிற டைமில் கரெக்டான டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு நல்லா ஊற விட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஜாமனை கரண்டில் எடுத்து பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல இருக்குல்ல. இப்போ உடைச்சு காமிக்கிறேன். அந்த சுகர் சிரப் நல்லா இறங்கியிருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கணும் வீட்டில் பண்ணும்போது. இன்றைக்கி நம்ம சேனலில் குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணக்கூடாது, என்னென்ன மிஸ்டேக் வரும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கேன்.